உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. 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 அண்ணா, எனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். மோகனையா குஷிக்காக நான் உயிரோட இருந்து ஆகணும். அவங்களுக்காக நான் உயிரோட இருந்துதான் ஆகணும். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா, ஒருவேளை நான் செத்துட்டா, அப்புறம் மோகனையா தன்னை என்னைக்கும் மன்னிச்சுக்கவே மாட்டாரு. அதனால இந்த நேரத்துல எனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். சிசிடிவி கேமராஸ் எல்லாம் யாரு உடைச்சாங்க தாமினி? பதில் சொல்லு, அது உடைச்சது யாரு? எனக்கு தெரியாதுமா மோகன், எனக்கு சத்தியமா தெரியாது. நான் எதுவுமே பண்ணலமா. நான் வெளியே வரும்போது இந்த ரவுடிங்க வந்துட்டாங்க. அம்மா, சிசிடிவி கேமராஸ் உடைச்சது தாமினி இல்ல, ராதா தான் உடைச்சா. என்ன என்ன? அம்மா, தாமினி மேல பழிய போட வேண்டிய அவசியம் இல்ல. அவ எதுவும் பண்ணல. மோகன், நீ என்ன சொல்ற? அதோட உண்மையை சொல்லணும்னா ராதாவுக்காக டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லம்மா. என்ன, அவ காயப்பட மாட்டா. அவ மத்தவங்களுக்கு தான் காயத்தை கொடுப்பா. அண்ணா, என்ன பேசுறீங்க? ராதா ஏன் அப்படி பண்ண போறா? நான் கரெக்டா தான் சொல்றேன் கீர்த்தி, உனக்கு எதுவும் தெரியாது. அது ராதா என்ன ஆபீஸ்க்கு வர வைக்கிறதுக்காக ஒரு மோசமான சூழ்ச்சி பண்ண. நேத்து என்னாச்சு தெரியுமா? நான் ஆபீஸ்க்கு போனப்போ மேடம் தான் காசு கொடுத்தாங்க இப்படி எல்லாம் பண்றதுக்காக. எந்த மேடம்? பேர் தெரியாது, பார்த்தது கூட கிடையாது. அவங்க போன்ல 2 தடவை பேசி இருக்காங்க. இதுதான் உங்க நம்பர். அவங்க தான் இதை பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. மோகன், ராதா அந்த மாதிரி எல்லாம் பண்றவ கிடையாது. சோ ப்ளீஸ், இந்த தாமினி பேச்செல்லாம் நீ சுத்தமா நம்பாத. இதுதான் நடந்துச்சு. மோகன், இதெல்லாம் பேசுறதுக்கு இப்போ நேரம் கிடையாது. முதல்ல நாம ராதாவை கண்டுபிடிக்கணும். என்னைக்குமே ராதா இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட மாட்டா. அவ்வளவு பொறுப்பில்லாத பொண்ணெல்லாம் கிடையாது அவ. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அவ பண்ணிருக்கான்னே வெச்சுக்குவோமே. அத நிச்சயமா உன்னோட நல்லதுக்காக தான் ராதா பண்ணிருப்பா மோகன். அம்மா, இப்போ ராதா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறது தான் முதல் வேலை. நீ உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வா மோகன்.
மோகன் நீ உடனே ஆபீஸ்க்கு கிளம்பி போ மோகன். நமக்கு ராதாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும். வா மோகன், நம்ம ராதாவை காப்பாத்தலாம். இல்ல நான் எங்கே போக மாட்டேன். மோகன், மோகன் அண்ணா, ராதா ஏதாவது பிரச்சனையில இருக்க போறா. அவளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இதெல்லாம் என்ன ஆபீஸ்க்கு வர வைக்கிறதுக்கு அவ வேணும்னே பண்ற வேலை. ராதா நிஜமாவே டேஞ்சர்ல இருக்கா. ப்ளீஸ் வா வா. ஒரு செகண்ட், இப்ப நீ எனக்கு சொல்லு, ராதா எங்க இருக்கா? சொல்லு, எங்க? எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, உன்னோட ஆக்டிங் இதோட நிறுத்திக்கோ. எனக்கு தெரியும், போன வாட்டி கூட நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணீங்கல்ல. அதான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு அவமானப்படுத்துனீங்களே. என்னோட அப்பா வேலைக்கு போக மாட்டாரு. ஆனா அப்படி இருந்தா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. எனக்கும் அப்படியே இவர மாதிரி ஈஸி லைஃப் தான் வேணும். அதனால தான் நான் அவர மாதிரி ஆகணும். இனிமே நான் உன் பேச்சு கேட்க மாட்டேன். ராதா எங்க இருக்கான்னு சொல்லிடு. என்ன சொல்ற மோகன்? என்ன மோகன், என்னமோ பேசிட்டு இருக்க? எனக்கு சத்தியமா ராதா எங்க இருக்கான்னு தெரியாது. இங்க பாரு குஷி, விளையாடுனதெல்லாம் போதும். அம்மா தாமினி 2 பேரும் டென்ஷன்ல இருக்காங்க. மரியாதையா உண்மையை சொல்லு, ராதா எங்க? மோகன், என்ன பேசிட்டு இருக்க நீ? குஷிக்கு அதெல்லாம் எப்படி தெரியும்? நான் ஒன்னும் போய் சொல்லல மோகன். நிஜமாவே ராதா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. சரி, நீ சொல்லாத. அம்மா தாமினி 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. வந்துருமா, வீட்டுக்கு வந்துரு. என் ராதாவை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவ தானாவே வீட்டுக்கு வந்துருவா. இனி ராதாவுக்காக யாரும் டென்ஷன் ஆகக்கூடாது. அவளை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமோ இல்லை. அதானே. மோகன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் நான் ஆபீஸ்க்கு வரணுங்கிறதுக்காக தான் அவ பண்றா. கொஞ்ச நேரத்துல அவளே தானா இங்க வந்துருவா. இல்ல இல்ல, நான் போராடுறத விடக்கூடாது. நம்பிக்கையை இழக்க கூடாது. இல்ல, மௌனையாவுக்காக நான் என்ன காப்பாத்திக்க முயற்சி பண்ணி ஆகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.